வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்றத பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னங்களே வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து 11th ஹவுஸ் தான் வந்து கும்பம். கும்ப லக்னம் எங்கே வரும்னு டிஸ்பிளேல இப்போ நீங்கள் வந்து பார்த்துருங்க. டாப் டு பாட்டம், லெஃப்ட் சைடில் வந்து டாப் டு பாட்டமில் 2nd ஹவுஸ் தான் கும்பம். ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம், அதான் கும்பம். கும்ப லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து ஜனனம் எடுக்கிறான், ஆண் அது பெண். கும்பம் தான் காலச்சக்கரத்துக்கு லாபம், ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் மணி, வெல்த், growth, பதவி, அதிகாரம். இந்த கும்பம் தான் வந்து நீங்கள் வந்து டோட்டல் ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்பமில் பிளானட் பொசிஷன்லாம் வந்திருக்கும். பணம் சம்பாதிக்கிற ஆர்வமும், தொழில் செய்கிற ஆர்வமும், முன்னேற ஆர்வமும் அந்த கும்பம் கொடுக்கும். ஏன்னா காற்று வீடு, வேகமான வளர்ச்சியை காமிக்கிறது இந்த கும்பம். ஓரளவுக்கு ஒரு லைஃப் கால்குலேஷன் கும்பத்துக்கு ஈஸியாக வந்துடும். யார் பிறந்தாலுமே ஒரு திட்டமிடுதல்னால் ஒரு பிளானிங், அதை வந்து பக்காவாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், பக்காவாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி அச்சீவ் பண்ணலாம், எப்படி இதை வந்து இந்த கோலை ரீச் பண்ணலாம். சில பேர் வந்து பார்க்குறதுக்கு கும்பம் ரொம்ப செல்ஃபிஷாக தெரிவாங்க. அவங்கள பற்றியே யோசிக்கிறாங்க, அவங்க முன்னேற்றத்தை பற்றியே யோசிக்கிறாங்க, அவங்க லாபத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ தான் முன்னேறுவாங்க. அதுதான் அந்த கும்பத்துடைய ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறேன். கும்பம் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து கும்பம் பெரிய லெவலில் உதவி செய்யும். கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் சனி நல்லா வலுவடையணும். மகரத்தில் பிறக்கிற சனிக்கும் கும்பத்தில் பிறக்கிற சனிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இது காற்று வீடு. காற்று வீட்டில் லக்னம் கணிக்கப்பட்டாலே அந்த வேகம், துருத்துருப்பு வந்து அதிகரிக்கும். நிறைய கும்பம் ஆளுங்களை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பாடி பில்டர்ஸ் மாதிரி நல்லா ஜெய்ஜெண்டிக்காகவும் இருப்பாங்க. அது இந்த சனியுடைய காற்று வீட்டுடைய பவரை காமிக்கும். சாட்டர்ன் வேறு அது எனர்ஜியான பிளானெட்டு. அண்ட் அந்த சனியுடைய ஸ்கோர் நல்லா இருக்கா, உச்சம் அடைஞ்சிருக்கா, 4th, 5th ஹவுஸில், 9th ஹவுஸில், 10th ஹவுஸ்லாம் வந்திருக்குன்னா சனி நல்லா வலுவான சனியாக இருக்காதுன்னு அர்த்தம். சனி வந்து மெயினாக கும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு 3 பிளானட்டோட சப்போர்ட் வந்தாலே டாப்பாக வந்துடும் லைஃபு. நம்பர் 1 உங்களுக்கு வந்து கும்பம்னு வந்துடுச்சுன்னா புதனுடைய தொடர்பு எப்படி இருக்குது, சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக வரும். கும்ப லக்னத்தில் வந்து ஒருத்தர் ஜனனம் எடுத்தார்னா அது டோட்டல் சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அது அடிப்படையில் ஒரு ஆர்வத்தோட ஒரு வேகமான வளர்ச்சியை நோக்கி அதோடைய மைண்ட் செட் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஆர்வம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து புரிஞ்சிக்கிற சக்தியை புதனும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சுக்கிரனும் தான் தருவாங்க. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சுக்கிரன் இன்னும் நல்லா வந்தார்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பா அம்மா, அந்த ஒரு லக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். கூடவே புதன் உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய ஒரு கணிதம், உங்களுடைய லைஃபோடைய ஒரு கால்குலேஷன், அது வந்து இந்த புதன் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக குரு ஓரளவுக்கு இந்த சனியை பார்க்குறாரு, சனியோட சேர்ந்துருக்காரு, சனிக்கு வீடு கொடுத்துருக்காரு, பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு, இல்லை புதன் சுக்கிரனோட தொடர்பில் வராரு குருன்னு சொன்னோம்னா பொருளாதாரம் சேஃப். ஸோ சனி உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், முன்னேற்றம், உங்களுடைய தொழில், உங்களுடைய அடையாளம், குருவும் சுக்கிரன் புதன்லாம் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்துரும். அந்த 4 கிரகமே ரோல் ப்ளே பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணும். கும்ப லக்னத்தில் பிறந்து உங்கள் சார்ட் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணது சனி எங்கே இருக்கார். 1st ஹவுஸில் இருக்காரா, 2nd ஹவுஸில் இருக்காரா, இல்லை 3ல் நீச்சம் அடைகிறாரா. இந்த 3ல் நீச்சம் அடைகிற சனி அவ்வளோ நல்ல ஸ்கோர் கிடையாது. அது பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் சில பேர்லாம் கொடுக்கும், ஏன்னா புதன் சுக்கிரன் சம்மந்தப்படும். இருந்தாலும் கேரக்டர் வைஸ் அது வந்து பிஹேவியர் வைஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணால் ஓவர் அக்ரெசிவாக இருக்க வச்சிடும். ஸோ அந்த 3ஆம் இடத்துல நீச்ச சனியாக இருக்கிறத விட மற்ற இடங்கள் இருக்கிறது ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்.
சுக்கிரனுடைய ரிஷப வீட்டில் சனி வர்றது நல்லது. அதில் சனி சுக்கிரன் பரிவர்த்தனைலாம் பண்ணியிருக்கோம். மிதுன வீடான 5ஆம் இடத்துல கும்ப லக்னத்தில் பிறந்து சனி 5th ஹவுஸில் வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லது. 6ல் சனி வரக்கூடாது. அது வந்து ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட பல வகையில் அது வந்து மைனஸ் தான். 7ல் சனி சிம்மத்தில் வரும். நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். 7ல் சனி சிம்மத்தில் நிறைய அரசாங்க அதிகாரிலாம் வந்திருக்காங்க. சனியுடைய பார்வை கும்பத்திலே விடும். அது ப்ளஸ் தான், அது பாசிட்டிவ் தான். என்னென்னா டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. 8ல் சனி மறைவது குடும்ப வாழ்க்கை அல்லது உங்களுடைய நோய்கள், வருத்தங்கள், நிறைய விஷயங்களில் வந்து விதி வந்து நீங்கள் நினச்சா வாழ்க்கை டைவர்ட் ஆகி போகும். 8ல் சனி நாட் அட்வைசபிள் இல்லை. அதுலேயும் நிறைய பேருக்கு சனி செவ்வாயோட சேரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வரும். சில பேருக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நாட் அட்வைசபிள். அவ்வளோ விசேஷம் இல்லை. சனி 9ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11லையும் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல இடங்கள். நல்ல இடங்கள்னால் ஆதாயமான இடங்கள். உள்ள வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி புதன் சுக்கிரன் ப்ளஸ் சனி இது வந்து ராகு கேதுவோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். கும்பத்தில் பிறந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே ராகு கேது வரக்கூடாது. செகண்ட் ஹவுஸில் ராகு கேது வரக்கூடாது. சனியோடு சேரக்கூடாது. செவ்வாயோடையும் சேரக்கூடாது. செவ்வாய் சனி சேர்க்க தனியாக இருக்கலாம். செவ்வாய் சனி ராகு ஆர் கேது சேரக்கூடாது. செவ்வாய் சனி குரு சேரலாம். செவ்வாய் சனி புதன் சேரலாம். செவ்வாய் சனி சுக்கிரன் புதன்லாம் சேரலாம். பரவாயில்ல. 5 கிரகம் கூட சேரலாம். செவ்வாய் சனி குரு புதன் சுக்கிரன் 5 பேர் கூட சேரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்ப லக்னத்தை வந்து இன்னொரு வகையில் வந்து கெடுக்கணும்னு நினச்சிட்டாக்கா சூரிய சந்திரன் வந்து கெடுப்பாங்க. அவங்க வந்து கெடுக்காமல் இருக்கணும். நிறைய பேருக்கு சனி சந்திரன் சேரும். சனி சந்திரன் சேர்ந்தாலே அது புனர்ப்பு தோஷம். நிறைய விஷயத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா போயிட்டே இருக்கும். திரும்ப செட்பேக் பண்ணும். சூரியன் சனி சேர்க்கை இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அது வந்து பரம்பரையாக வரக்கூடிய ஏதோ ஒரு கேர்ஸில் ஏதோ ஒரு கண்டினியூஷன் இன்னும் குறைகள்லாம் இருக்குது, நிவர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். நாட் அட்வைசபிள். அது சேரக்கூடாது. ஒருவேளை அப்படி சேர்ந்துருக்கு, அது குரு பார்க்குறாருன்னா நிவர்த்தி அடையுதுன்னு அர்த்தம். சனி செவ்வாய் கும்பத்தில் பிறந்த நிறைய பேருக்கு சேர்ந்துருக்கும். அது நிறைய இது எந்த ஸ்தானத்தில் சேர்ந்துருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். சுபர் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு விதிவிலக்குகள் நிறைய உண்டு. அதை குருவும் பார்க்குறாருன்னு சொன்னோம்னா இன்னும் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். அசுப வீட்டில் சூரியன் சனி சேரக்கூடாது. குறிப்பாக வந்து மகரத்தில் சேரக்கூடாது, கன்னியில் சேரக்கூடாது, கடகத்தில் சேரக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் சேராமல் மேஷத்தில் சேரக்கூடாது. இதில் சேரதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது. சிம்மத்தில் கூட சூரியன் செவ்வாய் ராகு கேது சேரக்கூடாது. இதெல்லாம் சேரலைன்னா சார்ட் க்ளீனாக இருக்குது, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். கும்பத்தில் நிறைய தொழிலதிபர்கள், நிறைய தொழிலில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. சாதாரணமாக ஆரம்பித்து பெரிய விஸ்வரூபம் எடுத்துருவாங்க. கும்பம் தான் தொழிலுக்கு முக்கியமானது. பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே கும்பமில் ஈஸியாக வருவாங்க. அதுலேயும் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சிருவாங்க. பெரிய இண்டஸ்ட்ரி, நல்லா வாஸ்ட் அண்ட் வைட் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சிருவாங்க. நிறைய க்ரௌடு உள்ள இடத்துல தான் கும்பம் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. வெஹிக்கிள்ஸு, நிறைய ட்ராவல் இருக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, லாஜிஸ்டிக்ஸு, மெரைனு, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸு, ஆட்டோ பார்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் டூல்ஸ், டை மிஷின்ஸு, ஆயில் சம்மந்தப்பட்டது, ஆயில் டேங்க், ஆயில் ஃபேக்ட்ரிஸு, இதெல்லாம் வந்து சனியோடது. ரீசைக்ளிங் ப்ராசஸ், ஸ்க்ராப்பு, இதெல்லாம் சனியோடது தான். கும்பம் தான் வந்து தொழில் வந்து எப்படியாவது செய்யறதுக்கு ஆர்வத்தை அதிகமாக தூண்டும். கும்ப லக்னத்தில் பிறந்து சனி ஸ்கோர் எப்படி இருக்கான்றத பொறுத்து நிறைய இன்ஸ்டியூஷன் நடத்தவங்களாம் வந்து கும்பமில் நிறைய தொழில் போகும். பணக்காரனாக ஆகிறது வந்து அந்த லக்னத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு தன்மை. வசதி வாய்ப்புகள், முன்னேற்றம், பரம்பரை தொழில். உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஜெனரேஷன்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு பரம்பரை தொழில், இதெல்லாம் கும்பத்துக்கு உண்டு. இப்போ நம்ம வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து ஒரு பர்சனல் லைஃப் நல்லா இருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்குது? கும்பம் டிஃபால்ட்டாக வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடுது. ஆனால் குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றணும்னா ஒன்று குரு நல்லா இருக்கணும், செகண்ட் ஹவுஸ் நல்லா இருக்கணும், அடுத்தது சூரியன் சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். சூரியன் சந்திரன் எங்கேயாவது அப்செட் பண்ணிட்டாங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை சரியாக கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி சனி செவ்வாய் சேரக்கூடாது. 3rd ஹவுஸ்லையோ 8th ஹவுஸ்லையோ 12th ஹவுஸ்லையோ சேரக்கூடாது. அது சேரலன்னு சொன்னோம்னா 7th ஹவுஸ்லையும் சேரக்கூடாது. சேரலன்னு சொன்னோம்னா அந்த ஹாரோஸ்கோப் க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் ஒருவேளை புதனோட மட்டும் சனியோட மட்டும் தனியாக இருக்கிறதுல புதன் சுக்கிரன் மட்டும் சேர்ந்து சனிக்கு ஸ்கொயரில் வராங்கன்னு சொன்னால் சூப்பர் சார்ட் அது. சனிக்கு வந்து ட்ரையாங்கிளில் கோணத்துலேயோ இல்லை வந்து ஸ்கொயரில் வந்து புதன் சுக்கிரன் வந்துட்டாங்கன்னா சூப்பர் சார்ட் அது. சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்லாவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். லக்கு தான், லக்கு வேணும்ல. அப்படி வந்தால் அது ரொம்ப பிரமாதமான ஒரு காம்பினேஷன். குரு சனியை பார்க்குறாரு சொன்னால் சுபமான எண்ணங்களை கொடுக்கும். சனி வீட்டில் குரு வீட்டில் சனி மாறி இருந்தால் நல்ல ஒரு அதிர்வுகள், நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு படைப்பு,
நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை வந்து நெகட்டிவ் கிடையாது. பட் சம்டைம்ஸ் அது கேரக்டர் வைஸ் ரொம்ப அந்த ஆகன்சி காமிக்கும். கோபம், கண்ட்ரோல் இல்லாத மைண்ட் செட்டு, சம்டைம்ஸ் ஓவர் ரியாக்ஷன், ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது, அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் இல்லாமல் தான் நல்லது. ஹெல்த் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சா சனி நீச்சம் அடையக்கூடாது. நான் சொன்ன மாதிரி சனி கண்டகஸ்தானத்தில், அஷ்டமஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில் மறையக்கூடாது. ராகுக்கு இதோட சேரக்கூடாது. செவ்வாய் சனி ராகுக்கு இதோட தொடர்பில் இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூரியன் சந்திரன் மன நிம்மதியை கொடுக்கறது சந்திரனும் சூரியனும் தரும். ஸோ எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்க ராகுக்கு இதோட சேராமல் இருக்காங்களா, சனிக்கு நேர்கோட்டு பாருன்னா அப்படியே ஆப்போசிட் இல்லாமல் இல்லை அவங்களோட சேராமல் இருந்தால் நல்லது. சூரியன் சந்திரன் சேராமல் இருந்தால் நல்லது சனியோட. அப்போ சேஃபான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து கும்பம் அப்படின்ற ஒரு லக்னத்தில் பிறவி எடுக்கிறவங்களுடைய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அவங்களோட சேர்றதுனால என்ன அட்வான்டேஜ். கும்பம் தான் நீங்கள் அப்படின்னா அவங்களோட சேர்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம், ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம், ஏதோ ஒரு வகையில் ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அதில் நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நிறைய பயணங்கள் நடக்கும். அதனால் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால் வரக்கூடிய வெற்றி, நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது, நிறைய நல்ல நல்ல ரேப்போ, இதெல்லாம் வந்து கும்பம்க்கே உண்டான ஒரு அதிர்ஷ்டம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சாப்பிட்ற பழக்கத்தை நிறைய பேர் கொடுத்துரும். நல்லா சாப்பிட்ற பழக்கத்தை நிறைய பேர் கொடுக்கும். அதனால் உடல் எடை அல்லது அவங்களுடைய உடல் வாகு இதில் வந்து சில தொல்லைகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக வாதம், வாயு சம்மந்தப்பட்டது. ஆனால் ஆரோக்கியத்தை எப்பவுமே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கேற்ற டெய்லி ரொட்டீன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நல்லா இருந்தால் நல்லது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆரோக்கியத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியே சுக்கிரன் அதிகமான கம்ஃபர்ட் ஜோனில் கொடுத்துட்டாருன்னா நல்லா அப்படின்னா கண்ணாமலான்னு சாப்பிட வைக்கும், நல்லா தூங்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். அப்புறம் அது ஹெல்த்தை கெடுக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா எனர்ஜி சம்மந்தப்பட்டதும் எமோஷன் சம்மந்தப்பட்டதும் சூரியன் சந்திரனும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. 6th and 7th ஹவுஸ் லார்டாக வராங்க. ஸோ எமோஷனுக்கு சந்திரன், எனர்ஜிக்கு வந்து சூரியன், ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அது ஒரு வேளை பேலன்ஸாக இல்லைனா அவங்களோட ஹெல்த்தை டோட்டலாக கெடுத்து பணம் நிறைய இருந்தும் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சுற மாதிரி மாறக்கூடாது. அது பார்த்துக்கணும். அடிப்படையில் கும்பம் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கிற ஆசையை கொடுக்கும். அது தப்பு கிடையாது. அது அளவாகவும் தன்னை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் நல்லது. ஓவரால் கும்பம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறக்கிறது நல்லதா, அது வந்து பாசிட்டிவான்னு கேட்டால், பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வித்தையை கற்றுக்கிட்டோம், தொழில் செஞ்சோம், பணக்காரனோம், வசதியானோம், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுறோம், முன்னேறுறோம். இந்த மாதிரியான ஒரு கிராஃபை வந்து இந்த கும்பத்தில் பிறக்கிறவங்கள அடிப்படையில் பார்க்க முடியும். மற்றவங்களுக்காக வாழ்க்கையை நடத்துகிற யோகத்தை வந்து கும்பம் அடையிறதில்லை. பட் தனக்காக வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை அவங்க அடைகிறாங்க. அப்போது இது வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றின சிந்தனை அதிகமாக உடைய ஒரு லக்னமாக இந்த கும்பம் எடுத்துக்கலாம். அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஒரு மனிதன் வந்து முன்னேறணும்னா அவனுடைய லட்சியம், அவனுடைய இலக்கு மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரியணும். அந்த வகையில் கும்பம் தனக்கு என்ன தேவையோ அந்த இலக்கு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் ஒரு பொதுப்பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்திருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டன் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜென்யூன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டும். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இது எல்லாமே இந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும்
அந்த லக்னத்தோட ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸில் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனலாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.